ஓம் சுவாமியே சரணமையப்பா. மண்டல பூஜை மகிமைகள். சரணம் ஐயப்பா, சாமியே சாமி ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா, சாமி ஐயப்பா. உன்னை காண வேண்டி தவம் இருந்தோம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா, சாமி ஐயப்பா. உன்னை காண வேண்டி தவம் இருந்தோம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. இருமுடி சுமந்து நாங்கள் வந்தோம், எங்கள் இருவினை தீர்த்திட வேண்டி வந்தோம். இருமுடி சுமந்து நாங்கள் வந்தோம், எங்கள் இருவினை தீர்த்திட வேண்டி வந்தோம். சரண கோஷம் சொல்லி வந்தோம். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று மண்டல பூஜை மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சபரிமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மண்டல பூஜை நடத்தப்படும். கேரள மாதப்பிறப்பு நாட்களின் போது மாதத்திற்கு ஒருமுறை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து 5 நாட்கள் கோவில் நடை திறந்து வைக்கப்பட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் மண்டல பூஜை காலத்திலேயே அதிகபட்சமாக 41 நாட்கள் தொடர்ந்து கோவில் நடை திறந்திருக்கும். இந்த 41 நாட்கள் மண்டல பூஜையின் போதுதான் மாலை அணிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆலயத்திற்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். 41 நாட்கள் கொண்ட இந்த காலத்தில் இருக்கப்படும் விரதத்தையே மண்டல விரதம் என்கிறோம். மனதில் கொண்ட நோக்கம் நிறைவேற வேண்டும் என உறுதி பூண்டு 41 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து இறை வழிபாடு செய்து வந்தால் அந்த காரியம் நிச்சயம் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. ஆகவேதான் மண்டல பூஜை விரதம் முக்கியத்துவம் பெறுகிறது. சபரிமலையில் மண்டல பூஜை நாட்களில் தினமும் அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். அதிகாலை 3:05 மணிக்கெல்லாம் நிர்மாலிய தரிசனம் நடக்கும். அதிகாலை 3:15 மணிக்கெல்லாம் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடக்கும். அதிகாலை 3:30 மணிக்கு கணபதி ஹோமம் நடைபெறும். அதன்பின் காலை 7:30 மணிக்கு மற்ற பூஜைகள் தொடங்க ஆரம்பிக்கும். 7:30 மணிக்கு உஷ பூஜையும் 8 மணிக்கு திரும்பவும் நெய் அபிஷேகம் நடக்கும். மீண்டும் 1 மணிக்கு உஷ பூஜை நடத்தி மதியம் 1:30 மணிக்கு நடை சாற்றப்படும். மீண்டும் மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறும். 6:30 மணிக்கு ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடக்கும். இரவு 7 மணிக்கு ஐயப்பனுக்கு புஷ்பாபிஷேகமும் 10 மணிக்கு அத்தாழ பூஜையும் நடைபெறும். 10:50 மணிக்கு ஹரிவராசனம் நடத்தப்பட்டு இரவு 11 மணிக்கு மீண்டும் நடை சாற்றப்படும். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஶ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா.
இதே பூஜை முறைதான் 41 நாட்கள் மண்டல பூஜை காலம் முழுவதும் நடைபெறும். மண்டல பூஜையின் போது தொடர்ந்து 41 நாட்களும் சுவாமி ஐயப்பனுக்கு 3 வேளையும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். கார்த்திகை முதல் நாள் துவங்கி நடைபெறும் மண்டல காலத்தின் நிறைவாக 41வது நாள் சபரிமலையில் வெகு சிறப்பாக மண்டல பூஜை நடத்தப்படும். அன்றைய தினம் சுவாமி ஐயப்பனுக்கு தங்க அங்கி சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். 18 படிகளிலும் விளக்கேற்றி படிபூஜையும் சிறப்பாக நடத்தப்படும். சபரிமலைக்கு விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் மண்டல காலம் துவங்கியது முதல் தினமும் வீட்டிலும் ஐயப்பனின் படத்தை வைத்து 3 வேளையும் பூஜை செய்யலாம். தொடர்ந்து 41 நாட்கள் பக்தி சிரத்தையுடன் முறையாக விரத நியதிகளை கடைபிடித்து பூஜை செய்தால் நிச்சயம் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். பல்வேறு புராண இதிகாசங்களில் மண்டல பூஜையின் சிறப்பு பற்றியும் அதனால் உண்டாகும் நன்மைகள் பற்றியும் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. மேலும் ஐயப்ப சுவாமிக்கு 41 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று வந்தால் கல்வியும் செல்வமும் ஆற்றலும் நம் சந்ததியினருக்கு வாழ்நாள் முழுக்க மணிகண்டன் அருளால் கிடைக்கும் என்பது நிதர்சன உண்மையாகும். மண்டல பூஜை மகிமையை போற்றிடுவோம். மகிழ்வுடன் எந்நாளும் வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சாமி ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா, சாமி ஐயப்பா. உன்னை காண வேண்டி தவம் இருந்தோம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா, சாமி ஐயப்பா. உன்னை காண வேண்டி தவம் இருந்தோம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. இருமுடி சுமந்து நாங்கள் வந்தோம், எங்கள் இருவினை தீர்த்திட வேண்டி வந்தோம். இருமுடி சுமந்து நாங்கள் வந்தோம், எங்கள் இருவினை தீர்த்திட வேண்டி வந்தோம். சரண கோஷம் சொல்லி வந்தோம். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ 18 படி கதிபதியே.